ஐயா சிவ 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 சிவா ஹர ஹர சிவ 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 சிவா ஹர ஹர ஐயா சிவ 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 சிவா ஹர ஹர சிவ 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 சிவா ஹர ஹர ஐயா சிவ 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 சிவா ஹர ஹர சிவ 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 சிவா ஹர ஹர ஐயா ஐயா என்ன பரிசம் தருவீர்கள் என்று அன்பு மக்கள் கேட்க ஐயா சொல்ற எங்களுக்கு பண்பாயீவீர் உமருமனை சொல்லிடவே சான்றோர் எல்லாம் உடைய குல சொக்கருமே உரைப்பார்கள். அதாவது தகருமோ நான் தருகும் தங்க காசு நான் ஆண்டவரே இப்பரிசம் தருவீரானால் யாமடியால் ஆளுகின்ற வஸ்து எல்லாம் கூண்டபண்டம் பொன்னுடைமை ஆடு மாடு குருவரனை நாங்கள் வர எண்ண முடியாதது என்ன முடியாத பரிசம் நான் தருவேன். எண்ண முடியாத பரிசம்னா என்ன பரிசம்? அதாவது வரகதி என்கின்ற அந்த இறைவனடி சேரக்கூடிய அழியாத ஒரு பேரின்ப வாழ்வு ஐயா தரக்கூடியது இதுதான். அதை எண்ண முடியாது. எண்ண முடியாத பரிசம் தான் சரணாகதி. புரியணும் ஐயாட்ட இதனுடைய சிறப்பு என்ன? அந்த எண்ணம் அதான் ஆலயத்துக்கே வந்துட்டோம்னாலே ஒரு நிலையா தான் இருக்கணும். அது இல்லாம புரியாது தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். தெரியும்னா கேட்கணும்ல. ஒரு புத்தியாகி உள்ளே கொண்டு வரணும். புது புத்தி இருந்து பூர்வமும் ஆள வைப்பேன். என்றவுடன் மாயந்தாலும் பதறாதே உங்களையும் ஆண்டு கொள்வோம், உங்களையும் காத்துக்கொள்வோம். ஒக்க எனக்கு உங்களையும் ஆண்டு கொள்வோம். ஒன்று போல இருந்து புவியாடுவோம். நாம் ஒன்று போல அப்படின்னா தர்மராட்சியத்துல ஐயாவும் ஒன்று ஐயா தந்தரும் ஈந்தரும் தவறு இல்லை. மிக்க தெய்வ கண்ணியரை மனங்கள் செய்ய அவர்களுடைய கரங்களை பற்றி என்னுடைய கருத்திலே தாருங்கள் என்று ஐயா கேட்கிறார். கீழே போட்டிருந்த நம்மளை மேல கொண்டு வந்துருக்க புரிஞ்சுக்கணும். நாளைக்கு மக்கள் வர நாளைய வாசத்தை இப்படி கரைகளை பற்றி தாருங்கள் என்று சொல்ல உடனே சான்றோர் மக்கள் சொல்றாங்க, எம்பெருமானே கைப்பிடித்து தாருமன உரைத்தீரையா, கணவரெல்லாம் நாம் செய்தீர்கள், எப்படிதான் நாங்கள் கையை பிடித்தீங்க இந்த உலகத்தினுடைய அம்மமார்களுடைய கரங்களை பற்றி ஐயாவுடைய கரத்துல ஒப்படைக்கிற இருக்கின்றார்கள். அடுத்த விருத்தம் திருக்கையான விருத்தம். அதுக்கு முன்னதாக சுருள் திருவிழா எடுத்து சுருள் எடுத்து சூடு கொண்டவங்க எல்லாரும் சூடு சீக்கிரத்துக்கு ஆயத்தமாங்க. சமைச்சலையா நேரம் கேட்டு போறேன். ஓகே
எங்களுடைய ஆடு மாடு குருவரனை யார்கள் வரை உமக்கு சொந்தம் விலையெளிமை ஆனவங்கான் விரையமானே என்று சரணாகதி நிலையானார்கள். ஐயா மகிழ்ந்தார். சொல்றாங்க எம்பெருமான் தந்ததும் எந்ததும் தவறில்லை. மிக்க தெய்வ கன்னிமார்களை பணங்கள் செய்ய அவருடைய கரங்களை பற்றி என்னுடைய கரத்திலே தாருங்கள் என்று சொன்னதும் அன்பு சான்றோர் மக்கள் இந்த உலகத்தினுடைய அவதார இகழ்ந்தானோ எப்படி அறியோம்தான் என்று சொல்லி அம்மைமார்களுடைய கரங்களை பற்றி ஐயாவுடைய கரத்திலே ஒப்படைக்கின்றார்கள். வரக்கூடிய அதை படிக்கக்கூடிய விருத்தம் திருக்கல்யாண விருத்தம். எல்லாரும் கும்பிட்டு கரகுப்பி இருந்து ஒரு நிலையாக உள்ளத்திலே நான் அந்த காட்சியை பார்க்கணும். திருக்கல்யாண காட்சியை உள்ளத்தில் எல்லாரும் அந்த கண்டிப்பாக தெரியும். அதுக்கு ஒரு நிலையோடு இருந்தால் தெரியும். அப்படி இருக்கணும். அது இந்த விருத்தம் 2 பாகம் படித்தவுடன் சங்கராத ஒலிக்கணும், மணி அடிக்கணும், குரவு போடணும், மேல கசட்டு போடணும். இங்கிடவே மாயவரோ தங்கதாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலிதனை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதர்ம யுகம் வாழ மாதம் வாழ ஏது பூமி தருணமது தனைந்து வாழ ஈசன் முதல் எல்லோரும் இருந்து வாழ சாந்த குல சான்றோர்கள் தனைந்து வாழ தாலி மிக வாழ என்று தொல்லை
கருணைவழியை வலம் வருகின்றார்கள். அப்படி வலம் வருகின்ற பொழுது அம்மைமார்கள், அன்பு மக்களாகிய நம்முடைய பிள்ளைகள், எம்பெருமானே அங்கே நல்ல பால் பவுசோடு எல்லா பாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும், சிங்காசன பவுசோடு வாழ வேண்டும், சம்சாரி ஆகணும், தலையில் சோறு சுமக்கணும் என்று சொல்லி மாதான் இதை கண்டு ஒழிய வேணும், மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், காத்தோரை கைவிடாமல் நாமல் கருணைபடியை பலம் பெறுவோம் என்று சொல்லி அங்கே அம்மைமார்கள் சொல்ல ஐயாவும் அதே போல எல்லா வாக்கியங்களையும் எல்லா சிறப்பும் அந்த மக்களுக்கு நான் அருள்வேன் என்று உறுதியாக அம்மைமார்களுக்கு சொல்லி நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அம்மைமார்கள் அந்த அவர்களுக்கு இன்னைக்கு ஐயா மங்களம் சொல்லிவிட்டார். சோமனம் என்றால் மங்களம், மங்களம் சொல்லி அடுத்த விருந்தத்தோடு இன்னைக்கு திரியேடு வாசிப்பதான் திருக்கல்யாண திரியேடு வாசிப்பு இந்த சிறப்பு நிகழ்ச்சியானது நிறைவேறுகிறது. தொழிலை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குறிப்புகள் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென நெருங்கி சுற்றி தேவியும் மன்னராக பதி விசை பதியினுள்ளே பதிந்து வந்து இருந்தார் என்றே. துடி இடை கன்னிமார் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் தாயாகி என்றும் கன்னிகளாக இருக்கக்கூடிய தெய்வீக மாதர்களாகி சப்த மாதர்கள் அந்த அம்மைமார்களை ஐயா பரம்பொருள் திருக்கல்யாணம் என்ற இகனை கல்யாணம் புரிந்து அன்பு சான்றோர் மக்கள் எல்லோரும் குறவைகள் முழக்கத்தோடு பதியை சுற்றி வலம் வந்து தேவியும் மன்னராக, அதாவது அம்மையப்பராக புரிஞ்சிடணும், அம்மையப்பராக ஐயாவும் அம்மைமார்களுமாக படிமிசைப்பதி. படிமிசைப்பதி அப்படின்னா நம்முடைய ஐயாவுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருடைய உள்ளமாகிய பதி தான், பரிசுத்தமான உள்ளம்தான் ஐயாவும் பதி புரிஞ்சுக்கணும். அதான் படிமிசைப்பதி சொல்லப்படும். அப்படி பதியினுடையும் ஐயாவுடைய செல்லப்பதியினுள்ளும் எம்பெருமான் அம்மையப்பராக பதிந்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்படிங்கிற இடத்துல நடைபெறுகிறது. இன்றைய தினம் சிறப்பாக இந்த திருக்கல்யாண இந்த திரியேடு வாசிப்பு நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு ஐயாவுக்கு சுருளை நிமித்தம் எல்லா சிறப்புகளையும் சிறப்பாக சேர்ந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகி நீங்கள் ஐயா பரம்புடைய திருக்கருணையோட எல்லா மேன்மைகளும் சிறப்புகளும் பெற்று பல்லாண்டு காலம் எல்லா வளமோடும் வாழ வேண்டும், வாழ்க என்று வாழ்த்தி இந்த திருக்கல்யாண தர்மத்திற்காக பூ அலங்காரத்துக்கும் ஐயாவுடைய அலங்காரத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பூ, அதோட அன்னம், இப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்த மக்கள், அதோட தொண்டு செய்த மக்கள் இங்கே வந்திருந்து எல்லா வேலைகளுக்கும் கூட இருந்து அங்கே தொண்டு செய்த அன்பு மக்களும் ஐயாவுடையவர்களோட எந்த ஒரு இன்னல்கள் துன்பங்கள் இல்லாதபடி சிறப்போடு வாழ வேண்டும், எல்லா வாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி எல்லாருக்கும் நன்றி பாராட்டி படித்து நிறைவு செய்வோம். இனி 2 நாள் இதுவரை எல்லாரும் வாங்க, மக்களுக்கு உடனே விழா சிறப்பு. அதோட நம்முடைய விழாவில் கண்டிப்பாக வந்த மக்களுக்கு பலன் உண்டு, சும்மா இல்லை, ஐயா நல்ல ஒரு பலன் தருவார். அதனால எல்லாரும் இந்த 2 நாட்கள் இது போல வந்திருந்து இந்த ஆரம்பத்துக்கு பெருமை சேர்த்து நல்ல ஒரு ஐயாவுடைய பேரருளை பெற எல்லாரையும் அன்பாக வேண்டும் கேட்டு படித்து நிறைவு செய்வோம். படித்து முடித்தவுடன் சங்கநாதம் ஒழிக்கணும், மணி அடிக்கணும், உறவை போடணும், மேலகேசன் போடணும். விருத்தம் படித்து நிறைவு செய்தவுடன் சங்கநாதம் ஒழிக்கணும், மணி அடிக்கணும், உறவு போடணும், மேலகேசன் போடணும். துடினை கன்னிமாரை திருமணம் திருமாதிரு குடிபுகள் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிவிசை பதியுள்ளே பறிந்து வந்திருந்தாரே.
சாப்பிட்டு இனிமை வாங்கி தான் எல்லாரும் விடுதலுக்கு செல்ல வேண்டும் என்போடு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு நிறைய பண்ணிட்டோம் இல்லை, நிறைய வாய்ச்சி முன்னாடி எப்படி தெரியுங்களா? திருக்கணவாசி முடிவு எத்தனை மணி ஆகும்? 3 மணி. 3 மணிக்கு என்ன கிடைக்கும்? இவ்வளவுதான் உண்பானம். ஒரு பலகாரத்தை நானா முடிச்சு ஒரு துண்டு தருவாங்க. இதுக்காக போய் ஐயோ பிரசாதம் அப்படி போய் இருப்போம். அது அந்த காலம். இப்ப அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாருக்கும் இருக்கிறது நாங்கள் காலம் சாப்பிடணும். ஆமா அப்படிதான். ஆனா சில இடங்கள்லாம் அப்படியும் 12 மணி ஆகுது. இப்போ நமக்கு அப்படியே இல்லை என்ன, மற்றபடி எல்லாருமே இப்ப நேரமா வந்துச்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்தினுடைய நிலை எப்படி, கண்ணு தூக்கம் வர்றது வரைக்கும் தான் ஆன்மீகம். தூக்கம் வந்துட்டுன்னா ஆன்மீகம் ஒண்ணுக்கு செல்லாது. ஐயோ இப்ப பண்ண மாட்டாங்களா வைக்கலாமே அப்படிதான் தோணும். ஏன்னா யாரையும் குறை சொல்றது இல்லை, இந்த நிலை எப்படி. அதனால எல்லாரையும் வந்து அதை முடிச்சுட்டு இன்னும் வாங்கி செல்லுங்க. இங்க 2 நாளும் அழகாக வந்து ஐயாவுடைய பேரவை பெற எல்லாரையும் அன்போட கேட்டு நிறைவு செய்வோம். யாம் கொடுப்பதும் நீங்கள் ஐயா.